ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து சிக்கன் வெள்ளை குருமா வைக்க போகிறேன். அதுக்கு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக முந்திரி, சோம்பு, 3 பச்சை மிளகா விதை எடுத்துகிட்டு, முக்கால் தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய், முக்கால் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கசகசா ஒரே 1 டீஸ்பூன். மீன்வைல் நியூ இயர்ன்றதுனால என்ன செய்ய போகிறோன்னா பாயாசம். பாயாசம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு குழிக்கரண்டி ஜவரிசி வந்து வேக போட்டிருக்கேன். அது வேகிற நேரத்தில் நம்ம வந்து குழம்புக்கு தாளிச்சிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் தேங்காவே வேறு நம்ம நிறைய போடுறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி ஆகிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க எல்லாருமே. அதனால நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து இது இந்த கல்பாசி சொல்லுவோம்ல, அது எல்லாமே போட்டுக்கோங்க. அது ஒரு நிமிஷம் பொரிஞ்ச அப்புறமா வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 3 பெரிய தக்காளி, நல்ல பெரிய சைஸ் 3மே அதுதான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செவக்க வறுக்கணும்லாம் கிடையாது, வதக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து வெள்ளை குருமா. பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறிச்சுன்னா போதும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு தக்காளியும் நீங்கள் வதக்கிக்கலாம் அதே மாதிரி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இது வந்து 1 கிலோ சிக்கன் நான் வாங்கியிருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா வந்து விதை எடுத்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நாட்டு பச்சை மிளகான்றதுனால, அதாவது குண்டு பச்சை மிளகா. அது வந்து நீங்கள் விதையோட போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கூடையில் சிக்கன் வச்சுருந்தேன் பார்த்தீங்கல்ல, அதை கழுவிட்டு அதில் போட்டு வச்சுட்டோம்னா தண்ணியெலாம் ஃபுல்லாக வடிஞ்சிருது. அப்போ நம்ம சிக்கன் போட்டு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைனா நம்ம பாத்திரத்தில் வச்சுருந்து போடும்போது அந்த கழுவுன தண்ணியும் சேர்ந்து உள்ளே விழுந்துருது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மூடி வச்சேன். தண்ணி விட்டுருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூளும் பச்சை மிளகா தான் இதுக்கு வந்து காரம். மற்றபடி வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கறி மசாலா பவுடர்லாம் எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய், கசகசா, முந்திரி, பச்சை மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நல்லா தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. சிக்கன் தண்ணியோட வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஈஸியாக குக் ஆகிடும். அதுதான் விஷயம். இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, காரம் பத்தலைன்னு இன்னும் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன். இதனால் பெருசாக கலரில் மாற போகிறதில்ல. நம்ம மிளகாத்தூள் இல்லைனா குழம்பு மசாலா, கறி மசாலா போட்டால் தான் கலர் மாறும். இதனாலலாம் கலர் மாறாது. இப்போது இதை வந்து பின்னாடி மீடியமாக எரியிற அடுப்புக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு விசில் கூட்டிங்கனாலே போதும். இது கணக்கு எப்படின்னா, விசில் வர லேட் ஆச்சுன்னா 1 விசில் போதும். கொஞ்சம் உடனே வந்ததுன்னா 2லேருந்து 3 விசில் விடுங்க. நிறைய நேரத்தில் வந்து தேங்காவை ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தேங்காய் ஊற்றின அப்புறம் இல்லை தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பெரும்பாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுதான். அதே மாதிரி இப்போ இந்த ஜவரிசி வேக வச்சுட்டேன். அது வேகிற நேரத்தில் சேமியா வறுத்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து 1.5 கை அளவுக்கு வந்து நான் சேமியா சேர்த்துருக்கேன். முதல்ல 1 குழிக்கரண்டி, நார்மல் குழிக்கரண்டி சைஸுக்கு 1 குழிக்கரண்டி ஜவரிசி போட்டேன். அது வெந்துருச்சு. இந்த சேமியா வந்து 1.5 கை போட்டிருக்கேன். இது வந்து வேக வச்சு இதில் வறுத்து இதில் போட்டுருங்க. போட்ட கையோட சூடாக இருக்கிற பால், 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் நான் ஊற்றுறேன். தண்ணி இல்லாமல் காய்ச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஜவ்வரிசியில் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி இல்லாமல் காய்ச்சி இதில் ஊற்றிட்டேன். ஒரே 1 சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு வந்து நான் தாளிச்சிட போகிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் முந்திரி, திராட்சை தான். ஒரே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். அது என்னென்னா இதுதான். இது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இது பேர் வந்து சாரப்பருப்பு. நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம முந்திரி அளவுக்கு ரேட் கொஞ்சம் அதிகம், பட் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி, பிரெட் அல்வா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாயாசம், இது 3த்தையும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி அதில் போட்டுட்டு, நான் வந்து இடையில அடுப்பு பற்ற வச்சேன் பார்த்துருப்பீங்க, சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சேமியா வந்து வெந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா சேமியா, ஜவரிசி எல்லாம் குழஞ்சி பசை மாதிரி ஆகிடும். பாயாசமாக இருக்காது. அதாவது குடிக்கிற பதத்துக்கு இல்லாமல் அல்வா மாதிரி வந்துடும்.
சர்க்கரையும் போட்டேன். எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நான் போட்டுட்டேன். அந்த அடுப்பு சிம்மில் தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணி குக்கரோடு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சூடுலேயே வந்து அதெல்லாம் வெந்து சூப்பராக வந்துடும். இப்போது வந்து அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுத்துட்டேன். இட்லி, பாயாசம், சிக்கன் வெள்ளை குருமா தான் நான் செஞ்சேன். இது கூட நான் எக்ஸ்ட்ரா செஞ்ச ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா செஞ்சேன். அதே மாதிரி வேலை செய்ய இந்த ஈரம் ஆகிற இடம் எங்கெங்கே என்ன சிந்துதோ தொடச்சிட்டோன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. எதுக்குன்னு ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு வேலை வந்து இப்போது ஏதாவது ஸ்டவ்வில் கொதிச்சிட்ருக்குன்னா அந்த டைமில் தொடச்சிட்டோன்னா நமக்கு வந்து வேலை சீக்கிரம் முடியும். அதே நேரத்தில் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது விசில் வரதுக்குள்ளே தொடச்சிட்டேன்னா இப்போ இதுவும் விசில் வந்துருச்சா. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த குக்கருக்கு 2 விசில் விட்டேன். ஏன்னா வந்து அது ஓரளவுக்கு சீக்கிரம் தான் வந்துச்சு விசில். அதனால் 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் தேங்காய் பால் இல்லைன்னா வந்துட்டு தயிர் நிறையா போட்டு செய்கிற இந்த கிரேவி குழம்புலலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து தேங்காயும் போட்டு வெந்ததுனால சிக்கன் அப்படியே பிஞ்சிடும். நீங்கள் லைட்டாக பிச்சிங்கனாலே பிஞ்சிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அதே நேரம் பார்த்திங்கன்னா பரோட்டா சுட்டுட்ருக்கேன். இது வந்து நான் செய்யலை, ரெடிமேட் பரோட்டா, ஐடி பிராண்டோட ரெடிமேட் மலபார் பரோட்டா. கோதுமை பரோட்டா, மைதா பரோட்டா ரெண்டுமே கிடைக்கும். அதுதான் நான் வாங்கி செஞ்சேன். வெளியே கொடுக்குறவங்களுக்கு வந்து குழம்பும் இட்லியும் மட்டும் கொடுத்துட்டு பரோட்டா வந்து வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து செஞ்சதுனால அதை நான் வந்து வீட்டுக்கு வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் நியூ இயர்க்கு செஞ்சேன். அடுத்து சீக்கிரமாக ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.